ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கீரை பராத்தா. இதுக்கு வந்து நான் சிலோன் பசலி கீரை தான் எடுத்திருக்கேன். இது வீட்டில் இந்த செடி இருக்கிறதுனால நான் இதை எடுத்திருக்கேன். கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது வந்து நம்ம ஒரு கொஞ்சம் ஜீரகம் போட்டு தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 3 கப் வந்து கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அரைச்ச பேஸ்ட்டை வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் சீட்ஸ் எல்லாம் நான் வந்து அரைச்சி வச்சுருக்கேன். வாட்டர்மெலன் சீட், அப்புறம் பம்கின் சீட், ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் இதெல்லாமே அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் ரோஸ்ட் பண்ணி. அதை வந்து நம்ம ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சப்பாத்தி மாவை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து 20 மினிட்ஸ் இதை சைடு வச்சுட்டு திருப்பி நம்ம வந்து பால்ஸாக ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் பராத்தாமாவும் போடலாம். நான் கிட்ஸ்க்காக நான் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் இந்த மாதிரி போடுறேன். ஈவன் சப்பாத்தியாக கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ வந்து நம்ம டஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துகிட்டு இப்போ வந்து நம்ம இப்போ பாருங்கள், நம்ம மடிக்கிறது மாதிரி மடித்து எடுத்துக்கோங்க பராத்தா பண்ணுறதுக்கு. இப்போ இதை இந்த மாதிரி பண்ணிவிட்டு ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணி நல்லா சீல் பண்ணிவிடுங்க அந்த எட்ஜை. இப்போ டஸ்ட் பண்ணிவிட்டு திருப்பியும் நம்ம அதை தேய்ச்சி எடுத்துக்கலாம். எட்ஜு வந்து நல்லா நம்ம சீல் பண்ணால் தான் நல்லா பிரியாமல் வரும். ஸோ இப்போ நம்மளோட பராத்தா ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நான் தோசை பேனில் போட்டு 2 சைடும் கீ அப்ளை பண்ணி நான் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். இப்போ நான் இது கூட நிறைய வெஜ்ஜீஸ்லாம் போட்டு ஒரு ஒயிட் குருமா ரெடி பண்ணி சர்வ் பண்ண போகிறேன். இதுக்கு வந்து நான் தயிர் பச்சடியும் வச்சுருக்கேன். ரொம்பவே ஹெல்தி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஆல்.